வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை உங்களுக்கு வழக்கம்போல் ஆன்லைன் சர்வீஸ், அதாவது ஆலயத்தில் காலை முதல் மாலை வரை 4 ஆராதனைகளை நடத்தின பின்பு சிறிய ஆலயம்தான், ஒரு குறைந்த நிலையில்தான் ஆத்துமாக்கள் வருவார்கள். ஆனாலும் இந்த தொடர்பு, தேவ பிள்ளைகளோடு கூட ஒரு தொடர்பு வேண்டும், ஐக்கியம் வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். வியாழக்கிழமை மாலை வேத பாடமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையும் இந்த ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசுவை நாம் அனைவரும் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு இதை செய்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதும் ஆலயத்தில் போதனை, ஆண்டவர் நமக்கு போதனை அளிக்கிறவர் என்று ஒவ்வொரு வாரமும் வசனங்களை தியானித்து வருகிறோம். சங்கீதம் 32:8 மையமாய் வைத்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தை. நான் உனக்கு போதித்து, நம்முடைய ஆண்டவர் போதிக்கிறவர், டீச் பண்ணுகிறவர், ஒரு அருமையான ஆசிரியர், டீச்சராக இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது வறண்டு போன வாழ்க்கை செழிப்பாய் மாறும், உடைந்து போன வாழ்க்கை கட்டப்படும், இருளான வாழ்க்கை ஒளியை காணும், நொறுக்கப்பட்ட ஜீவியம் புதுப்பிக்கப்படும், ஆண்டுடைய ஆளுகை அபிஷேகத்தை உணர முடியும். எனவே இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆலயத்துக்குட்பட்டவர்கள் பார்க்கிறார்கள், ஏராளமானவர்கள் பார்ப்பதில்லை. ஆனால் இந்த ஆன்லைன் மூலமாக ஏராளமான மக்கள் தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ காண்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அனைவருக்கும் சொந்தமானவர். அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு குறிப்பிட்ட மதம், ஒரு குறிப்பிட்ட குழு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு உரியவர் அல்ல. அனைவருக்கும் அவர் தேவன், உலக இரட்சகர், எல்லாருக்காக இந்த உலகத்துக்கு வந்த தேவாதி தேவன். இந்த நாளிலும் ஒரு தேவ மனுஷன் கொடுத்ததான போதனையை ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். நீண்டதொரு செய்தியை நான் கொடுக்க விரும்பவில்லை. எனவே நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்கலாம், கேட்கலாம். சொல்லப்படுகிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பலனாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. முதியோரின் போதனையை கேட்க வேண்டும். முதியோரிடத்தில் ஞானம் உண்டு. வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள், அவரிடத்தில் அநேக காரியங்கள் உள்ளத்தில் ஒளிந்து கிடக்கும். அவைகளை கேட்பதற்கு பொறுமை தேவை, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். யார் அந்த முதியோர் என்று நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன், பாருங்கள். முதலாவது அவர் யார் என்று சொன்னால் சாமுவேல் என்ற தேவ மனுஷன். சாமுவேல் ஒரு தேவ மனுஷன். அவர் ஆசாரியனாக பலி செலுத்தும் பொறுப்பிலே இருந்தவர், ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரிடத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் இருக்கிற வார்த்தைகளை தான் பெற்று ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த நிலையில் காணப்பட்டவர். அதே நேரத்தில் ஜனங்களை நீதி, நியாயம் எது என்று பார்த்து நியாயம் விசாரிக்கும் ஒரு தேவ மனுஷன். 3 பொறுப்புடையவராய் காணப்பட்டார். இந்த அவருடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை படித்து பார்க்கும்போது அவ்வளவு பரிசுத்தமான, நீதியுள்ள, தேவ சத்தம் கேட்கிற, தேவனோடு இருக்கிற, தேவனுடைய உணர்வை புரிந்து கொள்ளுகிற, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட போது அழுது, ராத்திரி முழுவதும் அழுது கலங்கி கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன் சாமுவேல். அவர்தான் சொல்லுகிறார், என்ன அந்த வசனம் பாருங்கள். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு
போதிப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது, இந்த தேவ மனுஷன் யாருக்கு இந்த ஆலோசனை? போதனை என்று சொல்லும்போது ஆலோசனை என்று சொல்லலாம், உபதேசம் என்று சொல்லலாம், வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தல் என்று சொல்லலாம். இந்த ஆலோசனையை, உபதேசத்தை, இந்த போதனையை தேவனோடு நெருக்கம் உள்ள அந்த தேவ மனுஷன் அவருக்குள், என தேவன் நேரடியாய் அதிகமாய் பேசினதில்லை, யாரோ சிலரிடத்தில் தான் அவர் நேரடியாய் பேசின அனுபவங்கள் உண்டு. ஆனால் அநேகரோடு பேசுவதற்கு தான் ஒரு பிரதிநிதியாக மனிதர்களை இந்த உலகத்தில் வைத்து பரலோக திட்டத்தை, தேவனுக்குள் இருக்கிற காரியங்களை, பரிசுத்தமுள்ள ஜெபிக்கிற, தேவனோடு இருக்கிற தேவ மனுஷர்கள் மூலமாக அவர் பேசி வருகிற காரியங்கள். அப்படி பேசும்போதுதான் சாமுவேலை தெரிந்து கொண்டு அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்தார். யாருக்கு அவர் ஆண்டவர் சாமுவேல் மூலமாக போதிக்க விரும்பினார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள். 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, நீங்கள் சொன்னபடியே உங்கள் வார்த்தையை கேட்டு நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். யாருக்கு இப்பொழுது போதனை கொடுக்க முன்வருகிறார்? சொந்த ஜனங்கள். 22ஆம் வசனம் கூட பாருங்கள். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இவர்கள் யார்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த ஜனத்தை தம்முடைய ஜனமாக்கிக் கொள்ள அவரே அன்புள்ளவராய், பிரியம் கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் போதனை கொடுக்கிறார். ஏன் கொடுக்க வேண்டும்? போதனையை ஏன் கொடுக்க வேண்டும்? அவர்கள்தான் தேவ பிள்ளையாச்சே. அவர்களுக்கு அதிகமான ஆலோசனைகளும் வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் நோக்கம் சரியில்லாமல் போய்விட்டது. ஒரு முறை அல்ல, பல முறை அவருடைய நோக்கம் சரியில்லை, அவருடைய வார்த்தைகள் சரியில்லை, அவர்கள் தேவனை பார்க்கிற விதம் சரியில்லாமல் போய்விட்டது. அவர்கள் தேவனுக்கு மனதில் வேதனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமைகள் மாறிவிட்டது. ஆனால் தேவனுடைய மனநிலையை புரிந்த தேவ மனுஷர்களுக்கு தான் அந்த வலி வருத்தங்கள் தெரியும். பொதுவாக இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. தேவனோடு பழக, தேவனோடு பேச, தேவனோடு இருக்கிற, தேவ சத்தம் கேட்கிற, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் தெய்வத்தின் இருதயம் புரியும். பிரியமானவர்களே, சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டதினாலே இந்த ஜனங்களின் நிலைமைகளை குறித்து ஆண்டவர் அவ்வப்போது பேசினார். தம சொந்த ஜனம்தான், பிரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்தான், எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள்தான், அவருக்கு சொந்தமான ஜனங்கள்தான். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதே தேவ மனுஷன் சுட்டி காட்டுகிறார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது, ஒரு எதிரியின் கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் வந்தபோது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் இதுவரை இவர்களுக்கு ராஜாவாக, இவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராய், இவர்களுக்காக பேசுகிறவராய், இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தவராய், இவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தவர்களாய், இவர்களை பராமரித்தவராய், இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக வாக்குத்தத்தங்களோடு நடத்தி வந்த தேவன் இப்பொழுது வேறு ஒரு எதிரி வந்தவுடனே இவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஏன்? இம்மட்டும் நடத்தினவர் கைவிட்டு விடுவாரா? இதுவரை எங்கேயாவது விட்டிருந்தா பரவாயில்லை, இதுவரை பல விதத்திலும் கிருபையாய் அருமையாய் நடத்தி வந்த அந்த தேவன் விட்டிருந்தால் பரவாயில்லை.
ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? சூழ்நிலையை பார்த்து எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று, எங்களை ராஜா தான் ஆள வேண்டும். அப்போ அப்படின்னா அவங்க என்ன விஷயம்? தேவனை அவர்கள் மதிக்கவில்லை, தெய்வீக அற்புதத்தை மறந்தார்கள், தேவ வல்லமையை உணரவில்லை, தேவன் செய்த சகல காரியங்களையும் அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். இந்த விஷயத்தை தான் இப்பொழுது இவர்களுக்கு, உங்க வார்த்தையை கேட்டு நான் ராஜாவை உங்களுக்காக ஏற்படுத்தினேன், இப்போதும் நீங்கள் விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார். அவர்கள் தேவனை தள்ளினார்கள், மனிதனை வாஞ்சித்தார்கள். அதன் பிறகு அங்க அவர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க, இப்போதும் நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் விரோதமாக இருக்கும். இப்பொழுதும் நீங்கள் செய்தது சரியா தவறா என்று நீங்கள் பார்க்க ஒரு நிமிஷம் பாருங்கள் என்று அவர்களுக்கு உணர்வுண்டாக்கும்படி ஒரு காரியம் சொன்னார். 16ஆம் வசனத்தில், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நின்றார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் ராஜா வேண்டும் என்று தேவனுடைய பார்வைக்கு அவர்கள் செய்த பொல்லாப்பு, அவர்கள் செய்தது தவறு என்று உணரும்படியாக அங்கே இடி முழக்கங்களையும் மழையையும் தேவன் கட்டளை இடுவார்னு ஜெபம் பண்ணினார். உடனே அந்த இடத்துல அந்த மழை, அன்றைய தினமே இடி முழக்கம், மழையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஜனங்கள் பயந்தார்கள். நாங்கள் சாக விரும்பல, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிங்க, இனி அந்த தப்பு செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சாமுவேல் இடத்துல கெஞ்சுகிறார்கள். சாமுவேல் சொன்னார், பயப்படாதேயுங்கள், உங்கள் பொல்லாப்பை செய்தீர்கள் உண்மைதான், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள். ஆலோசனை பாருங்கள். தப்பு செஞ்சிட்டீங்க, கடவுளுக்கு விரோதமாய் பேசிட்டீங்க, ஆண்டவர் நடப்பித்த கிரியைகள் எல்லாவற்றையும் மறந்து போயிட்டீங்க. ஆனா இப்ப ஆண்டவர் யார் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆனா இப்பொழுது நீங்கள் இதற்கு மேல விலகாதபடிக்கு நீங்கள் அவருக்கேற்றபடி இருங்கள். வீணானவைகளை விலக்கி போடுங்கள், தேவையில்லாததை பின்பற்றாதிருங்கள். ஏனென்றால் உங்களை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டார், அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் உங்களுக்காக தானே நான் இருக்கிறேன், உங்களுக்கு உபதேசிக்க, உங்களுக்காக திறப்பில் நிற்க, உங்களின் நன்மைக்காக, உங்களின் பாதுகாப்புக்காக, உங்களின் ஆசீர்வாதத்திற்காக, அதற்கு தானே நான் நிற்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் ஜெபிக்காவிட்டால் நான் பாவம் செய்தவனாய் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, நன்மையும் செவையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் சொல்லி, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கை கொண்டால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் கை கொள்ளாவிட்டால், இந்த போதனையை தள்ளிவிட்டால் உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துவிடும் என்று இந்த இடத்துல மோசமா இருக்கு அந்த வார்த்தை. அவர் எழுதியிருக்கிறது பயமா இருக்கு. நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார். நான் சொல்லுற அந்த வார்த்தை, நான் அப்படிப்பட்ட வார்த்தையை உச்சரிப்பதில்லை, ஆனால் வேதாகமத்தில் இருக்கிறது. எனவே பிரியமான தேவ ஜனமே, போதனையை கேட்க வேண்டும். ஊழியர்கள் போதனையை, தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் என்றைக்கு கேட்டு சில தவறுகளை சுட்டி காட்டும் போது, தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்து உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீர்களானால், அவர் அன்புள்ள தேவன், உங்களை கைவிட மாட்டார், காத்து கொள்ளுவார். செய்த குறைபாடுகள் போதும், இனி நல்நிலைக்கு வந்து விடுவோம். ஆண்டவர் காட்டுகிற தேவ பிள்ளைகள் மூலம் சொல்லிக் கொடுக்கிற நன்மையும் செவையுமான வழியை
பின்பற்றி வாழ்ந்திட தேவன் கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக போதிக்கிற தெய்வமே, சாமுவேல் மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட போதனைகளை நாங்கள் கேட்டு வாழ்ந்திட எங்களுக்கு கிருபைதார். இந்த வார்த்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க உணர்த்துதலுக்காக ஸ்தோத்திரம். நீங்க எப்படியும் ஜனங்களை உமக்கேற்றபடி மாற்றிவிட வேண்டும் என்று என்னையும் எங்களையும் மாற்றி உமக்கேற்றபடி வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.